முளைப்பாரி சாமிக்கு தான் முளைப்பாரி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது தன்னை காப்பாற்ற வந்த கடைசி நம்பிக்கையமாக, கடைசி ஒரு என்ன சொல்கிறது, கடவுளாகவே வந்து அவரை பார்த்து கொண்டாடிய நபரை ஒரு சாமியாக பார்த்த நபரை இவங்க சாச்சிட்டாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாரும் ஆளும் பேசப்பட்டுச்சு. மறுபடியும் விஜய் கரூருக்குள்ளே கால் வைத்து அரசியலுடைய அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது, நீ சாமியை சாச்சேன்னு சொன்னேன்ல, சாமி 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 என்னை பாடுறான்னு சொல்லி இறங்கி அடிக்கக்கூடிய வேலையை ரொம்ப தெளிவாக சேர்த்துக்கு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்து 17 உள்ள களத்தில் இறங்குறாரு. வாரியர்ஸ் நீங்கள் தயாராகிக்கிங்க. நான் சொல்கிறது அதான், நீங்கள் உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான தரவுலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் உள்ளே இறங்கி அடிக்கிறார். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப தெளிவாக கரூரில் கால் வைக்கிறார். ராகுல் காந்தியோடு அவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த மூவ் வந்து எவ்வளோ பெரிய திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தால், கை எங்கள் கைக்குள்ளே தான் இருக்கிறது என்று உதயநிதி பேசுகிறாரு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இந்த 5 ஸ்டேட்டில் ஸ்டாலினை கூட்டு போனால் ஓட்டு கிடைக்குமா? ராகுலுக்கு விஜயை கூட்டு போனால் ஓட்டு கிடைக்குமா? கட்டாயம் விஜய் போனால் தான் ஓட்டு கிடைக்கும். அப்போ யார் அவர் ப்ரிஃபர் பண்ணுவார்? இதற்கு மேலே டிவிக்கே தேசிய கட்சியாக வளரும். தேசிய கட்சியாக? ஓகே, தேசிய கட்சியாக வளர்வதற்கான முனைப்பை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், டிவிக்கே வைசஸ் டிஎம்கே தான் களத்தை அப்படி தான் கொண்டு வந்து இந்த சம்பவத்திற்கு அப்புறமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் அதே சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சம்பவமே இருக்குன்றேன் தம்பி. நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி வந்து விஜய். திமுகவுக்கு கண்ணுக்கே தெரியாத கோடிக்கணக்கான எதிரி யாருன்னா வாரியர்ஸ். அவன் எங்கே உட்காந்துருக்கான், அவன் முகம் என்ன, முகவரி என்ன, எதுவுமே தெரியாதுன்னா வேலை மட்டும் ஷார்ப்பாக இருக்குது தம்பி. நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா ஜெயலலிதா கலைஞர் தூக்குனாங்களா இல்லையா? கட்டாயமாக இரவு அந்த காட்சிகளை இன்னமும் நம்மளால் பார்க்க முடியும். பார்க்குறது இன்னும் மறக்க முடியாது. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலர்ந்து அந்த காட்சியெலாம் பார்க்குறோம்ல, அதே மாதிரி எங்கள் விஜய் தூக்கி இருக்க வேண்டியதானே? விஜய் விரும்புகிறாரா, தாவேக்கா விரும்புதா அதிமுக ஓட்டு விரும்புகிறார்? ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை பேசுவோமா? விஜய் நான் அதிமுக கூட வரேன்னு சொன்னால் அதிமுக வேணுமா வேணாமா? கட்டாயம் வேணும் தான் சொல்லுவான். பிஜேபி கூட வரேன்னு சொன்னால் வேணுமா வேணாம்னு சொல்லுவாங்க. கட்டாயம் வேணும் தான் சொல்லுவாங்க. திமுக பக்கம் வரேன்னு சொன்னால் திமுக வேணும்னு சொல்லுமா வேணாம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வேணும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு திருமாவுடைய விமர்சனமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஆனால் திரும்ப வந்து இனிமேல் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன். அவரை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அவர் அங்கேயே இருந்துட்டு போட்டோம். நீ யார் உதயநிதி? கலைஞருக்கு பேரன், ஸ்டாலினுக்கு மகன். அதை தாண்டி கட்சிக்காக நீ என்ன வேலை செஞ்சு, அரசியல் மக்களுக்காக நீ என்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க? உன் கட்சியில் நீ வேலை செய்யாமல் என்னமோ பண்ணிட்டு போ. மக்களுக்கு நீ என்ன வேலை செஞ்சுருக்க இது வரைக்கும்? என்ன உருப்படியாக பண்ணிட்டேன்? பால்டாயெல்லாம் நம்மளை பற்றி பேசுது அப்படின்னு ஒரு வார்த்தையை அழகாக சொல்லிட்டு போயிட்டார். இவர் பேசுறாரு, நம்மள பால்டாயெல்லாம் பேசுது, என்ன பண்றது? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரபாகரன். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு பிரபாகரன். வாரம் நம்ம தொடர்ந்து சந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு அப்டேட்டோட, அதுவும் தாவேக்காவினுடைய அப்டேட். எப்போ கரூர் போவார் அப்படின்னு கேட்டே இருந்தப்போ திரு விஜய் அவர்கள் வந்து தாவேக்காவினுடைய தலைவர் 17ஆம் தேதி போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன திட்டம் 17ஆம் தேதி தாவேக்கா தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது? தாவேக்கா தரப்பில் வைக்கப்பட்டதை தாண்டி கரூருக்கு விஜய் செல்லும் பொழுது, இது முன்பு போயிருந்தார் இல்லையா, கரூருக்கு கடந்த 27ஆம் தேதி சென்ற பொழுது கரூர் மக்கள் விஜயுடைய வருகை எப்படி கொண்டாடினார்கள்னாக்கா, முளைப்பாரி எடுத்து கொண்டாடினான். முளைப்பாரி சாமிக்கு தான் முளைப்பாரி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது தன்னை காப்பாற்ற வந்த கடைசி நம்பிக்கையமாக, கடைசி ஒரு என்ன சொல்கிறது, கடவுளாகவே வந்து அவரை பார்த்து கொண்டாடிய நபரை ஒரு சாமியாக பார்த்த நபரை இவங்க சாச்சிட்டாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாரும் ஆளும் பேசப்பட்டுச்சு. அவரை சாச்சிட்டாங்க, விஜயை சாச்சிட்டாங்க. இன்றைக்கி யாருமே இல்லை, கட்சியில் யாருமே இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க, விஜய் தனியாக இருக்கிறாரு, விஜய் சாச்சாச்சுன்ட்டு. மறுபடியும் விஜய் கரூருக்குள்ளே கால் வைத்து அரசியலுடைய அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது, நீ சாமியை சாச்சேன்னு சொன்னேன்ல, சாமி 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 என்னை பாடுறான்னு சொல்லி இறங்கி அடிக்கக்கூடிய வேலையை ரொம்ப தெளிவாக சேர்த்துக்கு முடிவு பண்ணியிருக்கிறாரு. புதிய டீம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாரு. அடுத்து 17 உள்ள களத்தில் இறங்குறாரு. வாரியர்ஸ் நீங்கள் தயாராகிக்கிங்க. நான் சொல்கிறது அதான், நீங்கள் உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான தரவுலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் உள்ளே இறங்கி அடிக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா, விஜய் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, விஜய் ரொம்ப வந்து பேச தெரியல, சண்டை போட தெரியல. அவர் அரசியல் களத்துக்குள்ளே வந்து ரிங்கில் வந்து ஏறினதே சண்டை செய்யறதுக்கு தான். உன்னை கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் உடனே சேர்ந்து அவரை அடிச்சிட்டோம், அவரை சாச்சிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோன்னு கதை சொன்னீங்கல்ல. இந்த சீனுக்கு இனிமேல் இடம் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் தம்பி.
நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தினீர்கள், என்ன மாதிரி செஞ்சீங்கன்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. சில படிப்பினைகளும் அவருக்கு புரிஞ்சாச்சு. இனி என்ன செய்யணும் ஒரு சாதாரண படிப்பினையில் பெரிய படிப்பினை, மிகப்பெரிய படிப்பினை. எல்லாத்தையும் புரிஞ்ச பிறகு இன்றைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப தெளிவாக கரூரில் கால் வைக்கிறாரு. இந்த முறை அவர் கரூரில் கால் வைப்பது என்பது தேசிய கவனம் பெறுகிறதுன்றதான் மிக முக்கியமானது. தமிழ்நாட்டு ஊடகம் கவர் பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள் கவர் பண்ணுறது. அடுத்த கரூருக்குள்ள அவர் கால் வைக்கும் பொழுது அடுத்து என்ன சம்பவத்தை நிகழ்த்துகிறார், எப்படி மக்களை அணுகுகிறார், என்ன செய்ய போகிறார், அதற்கு பிறகு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். இன்றைக்கு தொடர்ச்சியாக ராகுல் காந்தியோடு அவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மூவ் வந்து எவ்வளோ பெரிய திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தால், கை எங்கள் கைக்குள்ளே தான் இருக்கிறது என்று உதயநிதி பேசுகிறாரு. ஓகே, கை எங்கள் கைக்குள்ளே இருக்குது, நீ பேச வேண்டிய அவசியம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு, அவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு உனக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ராகுல் என்ன நினச்சாருன்னு சொல்லிடுறேன். ராகுலுடைய விஷயத்தில் அவர் சொன்ன விஷயம் அவருக்கே அரசியல் புரிதலில் கேட்டது. சவுத்தில் மட்டும் எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இந்த 5 ஸ்டேட்டில் ஸ்டாலினை கூட்டு போனால் ஓட்டு கிடைக்குமா, ராகுலுக்கு விஜயை கூட்டு போனால் ஓட்டு கிடைக்குமா? கட்டாயம் விஜய் போனால் தான் ஓட்டு கிடைக்கும். அப்போ யார் அவர் ப்ரிஃபர் பண்ணுவார்? இதற்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது விஜய். மக்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த நபரும் வந்து விஜயத்தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பெருந்துயர் நடந்ததுக்கு பிறகு நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களே உயிரை பறிகொடுத்த உறவுகள் நீதிமன்றத்தில் போய் சொன்னது என்ன தெரியுமா? விஜயை குற்றமே சொல்லலை. ஆளுகிற கட்சி அவங்க தான் லேகு, அவங்க தான் காவல்துறை ஒழுங்காக பாதுகாப்பு தான் அங்கே நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறாங்கன்ற செய்தி வரும் பொழுது அப்போ எல்லா தரப்பும் எப்படி மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக ராகுல் யார் சூஸ் பண்ணுவார்? விஜய் தான் சூஸ் பண்ணுவார். அப்போது அடி எந்த மாதிரி இருக்கும்? இனி இவர் இந்த பக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே மட்டும் கிடையாது தம்பி. இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, டிவிக்கே தேசிய கட்சியாக வளரும். தேசிய கட்சியாக? ஓகே, தேசிய கட்சியாக வளர்வதற்கான முனைப்பை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு மேல் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சிக்கல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த யாரெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம், எந்த அரசியல் புரிதல் நபர்களை உள்ளே கொண்டு வரலாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பிற ஸ்டேட்டில் நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை செலுத்தணும், இவருக்கான ஓட் பேங்கிங் எவ்வளோ இருக்குது, இவருக்கான சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்றதை விஜய்க்கு அனலைஸ் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு டீம். இப்போ அவருடைய பிளானே வந்து வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிறது கிடையாது, தேசிய கட்சியாக மலர்ந்து தேசிய கட்சியாக மாறுவதற்கான எல்லா வேலையும் செய்கிறார் பொழுது திரும்பவும் சொல்கிறேன், டிவிக்கே வைசஸ் டிஎம்கே தான் காலத்தை அப்படி தான் கொண்டு வந்து இந்த சம்பவத்திற்கு அப்புறமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் அதே சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சம்பவமே இருக்குன்றேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் திமுக சம்பவமே இருக்குது. இதற்கு மேலே ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு, ஸ்டெப்பனாக இருக்கிறாரு. உங்களால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது தம்பி. நீங்கள் தான் சொன்னல, அவர் ரிங்கில் ஏறுறதே உங்க கூட சண்டை செய்யதான். நீ அவருக்கு அடிக்க தெரில, அவர் சண்டை செய்ய தெரிலன்னு இருக்க தம்பி. நீங்கள் இன்றைக்கு திமுக செய்த பெரிய தவறு என்னன்னாக்கா, உங்கள் கூட இந்த எம்ஜிஆர் நீங்கள் தவற விட்டுட்டீங்க. அவர் உங்க கூட தானே இருந்தார். அவரை உனக்கு தக்க வச்சுக்க தெரியாமல் தேவையில்லாமல் போட்டு அவரை அடித்து ட்ரிகர் பண்ணி தான் அவர் என்ன வாக்குனீங்க. இன்றைக்கி ஒரு அதிமுக ஒரு கட்சி உருவாக்கி உனக்கு எதிராக வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கலைஞர் மீது இருந்த பற்றால் கேப்டன் விஜயகாந்த் இருந்தவர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அதுக்கு முன்னாடி எப்படி வெறும் விஜயகாந்த், புரட்சி கலைஞர். கலைஞர் மீது இருந்த பற்றினால தான் புரட்சி கலைஞர்னே பேர் வச்சுக்கிட்டாரு. புரட்சி கலைஞர் விஜயகாந்தை நீ அடிச்சு தான் உனக்கு எதிராக வந்து உட்காந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே கலைஞர் கருணாநிதி உள்ளே விடாமல் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு எதிர்கட்சியாக வந்து உட்காந்தாரு. அதோட அவர் மறைஞ்சு போயிட்டாரு. புரியுதுங்களா? யாரு? கருணாநிதியோட மறைவே நடந்துருச்சு. அப்போது இது 2வது. இப்போ 3வது நீ யாரை கை வச்சிருக்க? விஜய் கை வச்சிருக்க. எம்ஜிஆராகவும் இந்த பக்கம் விஜயாவும் இங்கே இந்த பக்கம் எம்ஜிஆராகவும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் இருக்கிறாரு. இதை தாண்டி விஜய் அரசியல் வருகைக்கு பின்னாடி தான் யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் புரிதல், அரசியல் பேச்சு, அரசியல் பற்றிய செய்திகள் பகிர்வு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எந்த அரசியல் கட்சிக்கும் வரல. நீ உன் கரூருடைய மண்ணில் உன்னுடைய கோட்டையை அங்கே வந்து உடைச்சிட்டாரு. அதே மாதிரி திருவாரூரில் உடைச்சாரு. மதுரை மண்ணில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். முளைப்பாரி எடுத்து சாமி வர மாதிரி அவரை கொண்டாடுறாங்கனாலே வாராரு வாராரு அழகர் வாராரு, சப்பரம் ஏறி வாரன்ற மாதிரி கரூரில் நிச்சயமாக கால் வைக்க வராரு. அன்றையிலிருந்து உங்களுக்கான அழிவு காலம் தொடங்கும்ன்றதான். திரும்பவும் சொல்கிறேன், மறைவு உதயம்னு ஒவ்வொரு நபரும் இறந்தா போடுவாங்க தெரியுமா, தோற்றம் மறைவுன்னு. அது மாதிரி 2026 திமுகவுடைய ஆட்சிக்கு மறைவு, தோற்றம், துக்கம் அப்படின்னு ஏதாவது போஸ்ட் தான் அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமே தவிர உங்களுக்கு இனிமேல் வளர்ச்சி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு அடிக்க போகிறாங்க போஸ்டர் அப்படின்னாலும் 41 உயிர்கள் பேருக்கு போஸ்டர் அடித்தாங்க, வருத்தப்பட்டாங்க. அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் வந்து பத்தலை. அவர் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மனசை ஆறுதல் படுத்துகிற மாதிரி இல்லை அப்படின்னு
பல பேர் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது அப்படி இருக்கிறப்போ நேரடியாக போய் 17ஆம் தேதி இதை சந்திக்கிறது அப்படிங்கிறது இது உணர்வுபூர்வமாக தான் பார்க்கறதா இல்லை அரசியலாக பார்க்கறதா, எப்படி நான் பார்க்கறது? நம்ம உணர்வு பூர்வமாக பார்க்கட்டே அவர் தனிப்பட்ட முறையில் இங்கே காலதாமதம் ஏற்படுது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் டிவிக்கு எடுத்து வச்சிருக்க வாதம் என்ன தெரியும்? உச்சநீதிமன்றத்தில் ஓகே, சம்பவம் நடந்த பொழுது கரூருக்கு போவதற்கு தான் விஜய் அனுமதி கேட்ட பொழுது காவல்துறை வர வேண்டாம், வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிச்சுவேஷன் மோசமாகும் சொன்னதுனால அடிப்படையில் தான் இப்படி சென்னைக்கு வந்தார் கிளம்பி. முதல் வாதம். ரெண்டாவது, தொடர்ச்சியாக அன்னையிலேருந்து தொடர்ச்சியாக இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அனுமதி மறுக்கப்படுகிறது. அது இன்னும் டிலே ஆச்சு. அப்போ என்ன பண்ணாரு, ஒரு வீடியோ போட்டார். அப்புறம் வீடியோ காலில் எல்லாத்துக்கூடையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் அந்த காணொலி வச்சுருக்கேன், உங்களுக்கு தரேன், போட்டு விடுங்க. எத்தனை உறவுகளோடு பேசும் பொழுது ரொம்ப கதறி அழுதுருக்கான்றதை அவங்களே பாதிக்கப்பட்ட நபர்கள் பேசின நபர்களே பதிவு பண்ணுறாங்க. அப்போது ரொம்ப பெரிய வலி வேதனை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு. இதை தாண்டி இந்த விஷயத்துக்கு இதோடு முடிக்காமல் மறுபடியும் கரூருக்கு பயணப்படுறாரு. அவங்களுக்கான பண உதவி நிதி உதவி செய்வது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதற்கும் ஆட்சி தான் காரணம்ன்றதை அவர் நம்புகிறாரு. இந்த ஆட்சியில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு முறையாக கொடுத்து செய்ய வேண்டியது செய்யாமல் எனக்கு மட்டும் இவ்வளோ நெருக்கடி கொடுத்து பரந்தூர்லேயும் வண்டியை விட்டு இறங்கக்கூடாது, கையை தூக்காத காலை தூக்காதன்னு சொல்கிறதா இருக்கட்டும், தொடர்ச்சி எங்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கட்டும், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், அப்போ அந்த மக்களுக்கு நல்லது மட்டும் தானே செய்யணும்னு வரேன். நல்லது செய்கிற வர ஒருத்தர் நீ தடுக்கிறேன்னா அப்போ என்ன மாதிரி அரசியல் நீ பண்ணுற? அதனால் இந்த அரசியல் மாற்றத்தை நிகழ்வை நிகழ்த்தியே ஆகணுன்றதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காராம். தம்பி, நீங்கள் அவருக்கு அடுத்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்லாம் இங்கே வந்து மக்கள் யாருமே கன்சிடர் பண்ணல தம்பி. விஜய் மட்டும்தான் லேபிள். எப்படி எம்ஜிஆர் விஜயகாந்த் ஒவ்வொரு கட்சிக்கு ஜெயலலிதா லேபிளாக இருந்தாங்களோ அதே போல் இன்றைக்கி விஜய் தான். அவரை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கட்சி, அவரை வச்சு தான் எல்லாமே இருக்கணும் பொழுது ஒரு ஆள் போதும் இவர்களை வந்து வீழ்த்துவதற்கு. இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் ஸ்டெப்பனாக அடிக்கணுன்ற முடிவாக இருக்கிறாரு. கூட தான் பசங்க இருக்காங்களே தம்பி, வாரியர்ஸு. ஓகே தம்பி, நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி வந்து விஜய் திமுகவுக்கு, கண்ணுக்கே தெரியாத கோடிக்கணக்கான எதிரி யாருன்னா வாரியர்ஸ். அவன் எங்கே உட்காந்துருக்கான், அவன் முகம் என்ன முகவரி என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் வேலை மட்டும் ஷார்ப்பாக இருக்குது. கரெக்டாக இறங்கி சம்பவம் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த தரவுகளை எடுத்து 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 போட்டது யார்? கரூரில் இருக்க இஷ்யூவை வாரியர்ஸ். அந்த பொதுமக்கள் இருந்து வாங்கி வாங்கி இங்கே இது சமூக வலைதளங்களுக்கு சரியா இருக்கும். ஆனால் அரசியல் கட்டமைப்புல வந்து ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து ஊடகங்கள் முன்னாடி கையாளணும்ல, அதுக்கு ஒரு பெரிய காலதாமதம் அப்படிங்கிறத தவற விட்டுட்டாங்களோ தாவே? அதை தானே இப்போ இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துறதுல விஜய் அவர்கள் எல்லா நபருமே எல்லா மனிதனுமே ஒரு தவறிலிருந்து ஒரு படிப்பினை கற்றுக்கொண்டு அதை புரிஞ்சு நகரும் பொழுது வாழ்க்கை அழகாக நகர்த்தி கொண்டு போக முடியும். அதே போல இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து லேக் ஆகிட்டாங்க. அப்படியே லேக் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஆள் கிடையாமல் போகும் பொழுது அப்போ இதையும் அவர் உணர்ந்தாற்றதான் இப்போ சொல்கிறாங்க. அப்போது அரசியல் புரிதலோடு அரசியல் களமாட தெரிஞ்ச நபர்களை கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தால் இது எவ்வளோ மிக முக்கியமானதாக இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை இப்போ அவர் ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இதை எப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏன் இங்கே வந்து நம்ம குறைவாச்சு, யாரெல்லாம் ஏன் உள்ளே எடுக்காமல் தவிர்த்தீங்க, யாரெல்லாம் நம்ம அணுகுனாங்க, அந்த லிஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருக்காராம். ஓகே, யாரெல்லாம் டிவிக்கு நோக்கி வந்தாங்க, எந்த கட்சியெலாம் வந்துச்சு, எந்த கட்சியிலேருந்து தனிப்பட்ட நபர்லாம் வந்தாங்க, மூத்த தலைவர்கள்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கிறதா நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க கொண்டு வரல. மருது அழகராஜ் உட்பட விஜய்க்கு தான் எல்லாம் வந்தாங்கலாம் பார்த்தோம். அப்போ இவர்களை சேர்க்காம நிப்பாட்டினது யாரு, உள்ள விடாம வச்சது யாரு, இதை இப்போ அனலைஸ் பண்ண சொல்லி எடுக்க சொல்லியிருக்காராம். ஓகே, இதற்கெல்லாம் முட்டுக்கட்டே இருந்தது யாரு? அப்போ நீங்க சரியா இருந்திருந்தா அந்த நபர்களை உள்ள கொண்டு வந்திருக்கலாம். அப்ப நீங்களும் ஒழுங்கா சரியா பயணப்படலை, சரியா பயன்படுற நபரையும் உள்ள விடலை அப்படின்னும் பொழுது அப்போ என்னை கொண்டு போய் முச்சத்தில் நிப்பாட்டுறதுக்கு தான் வேலை செய்றீங்களா அப்படின்ற ஒரு கோபமும் ஒரு கேள்வியும் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றதும் இப்போ நம்ம அண்மையாக கிடைக்கிற செய்தி. அப்போ இந்த விஷயத்துல இருந்து இனிமேட்டு அதிகாரம் யார் கையில் இருக்கணும், என்ன செய்யணுன்றதை இப்போ முடிவெடுக்கிறார். எல்லாமே டைரெக்டாக அவரே கொண்டு போய் அவருடைய எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம். ஒரு 20 பேர் கொண்ட குழுவை வந்து அமைப்பதற்கான முனைப்பான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலாக எல்லா வேலையும் நடக்குதுன்னும் பொழுது இங்கே லேக் இருந்தது உண்மை, அந்த லேகை சரி செய்ய போகிறான்றது உண்மை. ஸோ இனிமேட்டு வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதுக்கான வேலை நடக்கும். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது கடுமையாக தமிழக அரசை வந்து விமர்சித்ததா நம்ம பொதுவெளியில் பார்க்க முடிகிறது. மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறப்ப எப்படி நீங்கள் ஒரு தனி நீதிபதி இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரிவிக்க முடியும், ஒரு தலைவரை பற்றி எப்படி சொல்ல முடியும், சம்பவத்தை குறித்து வழக்கு குறித்து பேசலாம், இப்படியான கருத்துக்களை எப்படி சொல்ல முடியும், நிறைய விமர்சித்து தான் சொல்கிறாங்க. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? இல்லை, இதை தாண்டி அவங்க உங்களுக்கு நோட்டீஸே கொடுக்கல. தனி நீதிபதி வந்து அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு களத்துக்கு போயிருக்கீங்க. உங்களை போய் விசாரிங்கன்னு உங்களுக்கு கையில் நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கருவுக்குள்ளே கால் வச்சு விசாரிக்கிறீங்கன்னா அப்போ எப்படி இது நேர்மையான விசாரணையாக இருக்க முடியும்னு இன்றைக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ தனி நீதிபதி உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு அந்த ஆணையே உங்கள் கையில் வரலன்னும் பொழுது அப்போ யாரை சார்ந்து இயங்குறீங்கன்ற ஒரு கேள்வி எழுதலை. ரெண்டாவது, அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்கிறதும், அவர் போய் மக்களை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அரசாங்க சார்பாக நீங்கள் தமிழ்நாடு அரசாங்க சார்பாக வைக்கிறீங்கன்னா இது உன் வேலை இல்லைன்ட்டாங்க அவங்க.
அவர் சந்திக்காதனால கேஸ் ரிலேட்டடா, இது என்ன பிரச்சனை? ஏற்கனவே இங்க இருக்க நீதிமன்றம் சொல்லியிருக்கு, விஜய் வந்தாலே மாநாடு தானே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. ஓகே, அவர் மாநாடையும் பார்த்துட்டு 2 மாநாடையும் பார்த்துட்டு 2 இடத்துல அவர் எல்லா இடத்துலையும் 6 இடத்துல பயணப்பட்டிருக்கான்றதை பார்க்குற. அப்போ இது கிட்டத்தட்ட 7வது இடமா? அந்த 7வது இடத்துக்கு வரும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னும் பொழுது இதை எதையுமே அனலைஸ் பண்ணாமல் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிருக்குன்றதே அவங்க பார்க்குறீங்க. மத்தியிலேருந்து ஒரு குழு வந்திருக்கு, அதுவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணும் பொழுது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறாங்க தம்பி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இறுதி கட்டத்தில் சாதகமாக, விஜய்க்கு சாதகமாக நிச்சயமாக நடக்கும் எல்லாமே. அதே சமயத்தில் இதெல்லாம் நமக்கு சாதக பாதங்கள் நீதிமன்றத்தில் போகிறது, சாட்சி வச்சு பார்த்துட்டதெல்லாம் விடுங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும்ல, மக்களுக்கு என்னன்றது புரிஞ்சு போச்சுல. பெரிய எதிர்ப்பு எதுவும் மக்கள் மத்தியிலிருந்து வரல. எதிர்ப்பு விஜய்க்கு வரல, ஆனால் யாருக்கு வந்திருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, ஆட்சியாளர்கள் மீது வந்திருக்கு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே வந்திருக்கு, காவல்துறை, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மேலே வந்திருக்கு. அப்போது நீங்கள் திட்டமிட்டு சில வேலைகளை அரங்கேற்றம் செஞ்சுருக்கீங்களான்னு இந்த மக்களே கேள்வியாக பொதுவெளியில் பேசக்கூடிய காணொலியை பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது அப்போ இது எல்லாம் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்பி இருக்கு. தொடர்ச்சி அவன் சொல்லிட்டு இருந்த என்ன தெரியுமா, கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. நீ ஏன்டா கவலைப்படுற, மாறுது மாறலன்னு? தேர்தலில் முடிவு பண்ண போறாங்க, முடிவு பண்ண போறாங்க. கூட்டம் ஓட்டா மாறுது மாறல, நீ ஏன் முடிவு பண்ற? இந்த புரிதல் அவர்களுக்கு இருக்கு. வர்ற பசங்க ஓட்டு போடுறாங்க, யாரை சூஸ் பண்ணா அவங்க பார்த்துப்பாங்க. உனக்கு அந்த பிரச்சனையில நீ கம்முன்னு உட்கார வேண்டியதானே. எதுக்கு அப்புறம் புதிய தலைமுறை வரைக்கும் முடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பேசுறவங்க எல்லாம் கைது செய்யறது, பேசுற ஊடகங்களை முடக்கிறது, இது எல்லாமே தொடர்ந்து இந்த சம்பவத்தை சார்ந்து. ஆமா, நீங்க சேனல்ல முடக்குறீங்க, பேசக்கூடிய நபர்களை முடக்குறீங்க. உனக்கு பயம் இல்லாட்டி முடக்காம கம்முன்னு போக வேண்டியதானே. விஜய் பயந்துட்டாரு, விஜய் கட்சி இல்லைன்றியா? அவர் தான் தைரியமா தானே வீடியோ போட்டாரு. நான் சிஎம் சார், நான் என் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுனாரு. ஏன் பண்ணல? நீங்கள் உண்மையாலுமே அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி தானே பண்ணியிருக்கணும். அப்போ உங்களால் இதையும் செய்ய முடியல, இதையும் செய்ய முடியல. ஆனால் நீங்கள் அவர் மீது ஒரு அவதூறையோ ஒரு தவறான ஒரு பிம்பத்தையோ கட்டமைக்க தொடர்ச்சியாக முயற்சி எடுக்கிறீங்க பொழுது அந்த பிம்பத்தை இந்த பக்கம் வாரியர்ஸ் உட்காந்து உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல சார். வாரியர்ஸ்ன்றது யாரு? பொதுமக்கள். முதல்ல அது இவங்களுக்கு புரியுதா? வாரிசுன்னு தனியாக ஏதோ வேட்டுக்கிறதுலேருந்து வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். டே, அவன் காமன் பீப்புள்ரா, அவன் தான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் விஜய்க்காக. அப்போ இந்த செய்தியை கடத்தி கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு செய்தியும் நம்பி நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா ஜெயலலிதா கலைஞர் தூக்குனாங்களா இல்லையா? கட்டாயமா இரவு அந்த காட்சிகளை இன்னமும் நம்மளால பார்க்க முடியும். பார்க்கறது இன்னும் மறக்க முடியாது. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலர்ந்து அந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம்ல. அதே மாதிரி எங்கள் விஜய் தூக்கி இருக்க வேண்டியதானே. ஓகே, கேட்டால் அதுக்கு புது விளக்கம் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பழி வாங்க விரும்பலன்ட்டு. பழி வாங்க விரும்பலையா? பெருந்தன்மை, முதல்வரோட பெருந்தன்மை அப்படிங்க. முதல்ல பழி வாங்குறன்றதே அரசியலமைப்புக்கு எதிராக செய்கிறது தான். ஓகே, நீதிக்கு எதிராக செய்கிறது தான் பழி வாங்குறது. சட்டத்தின் படி செய்கிறது பழி வாங்குறது கிடையாது. அப்போ நீ பழி வாங்கலன்றதே வந்து நீ சட்டத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு பெருந்தன்மை, அந்த தன்மை, இது என்ன உருட்டு? என்ன உருட்டுன்னு கேட்குறேன். இதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, கிறுக்கு போய் ஊரில் கேன போய் நாட்டாமன்ட்டு, அந்த மாதிரி சில விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஆனால் இனி களம் அப்படி போக போகிறது கிடையாது தம்பி. நீங்கள் விஜயை தொட்டால் என்ன ஆகுன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், அரசியல் களத்தில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக போகிற போக்கில் தூக்கிட்டு போகிறதுக்கு அவர் என்ன யாருன்னு நினச்சிங்க? கோடி பேருடைய ரத்தத்துலேயும் அப்படியே நரம்புலையும் கலந்துருக்கிறார், உறவாக நிற்கிறார். நீங்கள் சாதாரணமாலாம் அவரை உரைச்சிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட முடியாது தம்பி. ஒரு விஜயகாந்த் ஒரு பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவார், உள்ளே இறங்கினா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த க்ரௌடையும் தன் கண்ட்ரோலில் அமைதியாக வச்சுருக்கிறார் விஜய். அதனால தான் வந்து எல்லாமே சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன் அவர் பவன் கல்யாணம் ஒரு இப்போ பேசினது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அவர் ஸ்டேட்டில் அவர் வந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசுகிறாரு. பவன் கல்யாண் வாடா பார்த்துக்கலாம், எங்கே வரணும், எப்படி வரணும், நான் ஒரு ஆளாக வரேன் அப்படின்னு சொல்லலாம் அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் இங்கே பேசினா என்ன ஆகும்? ஓகே, விஜயால பேச முடியாதா? பேச தெரியாதா? அவ்வளோ பேர் இருக்காங்க. அமைதியாக நாகரீகமாக போகிறாரு அவர். தேவையில்லாத வேலை வந்து நம்ம இந்த மாதிரி பேச வேண்டாம், பசங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு வேண்டாம், அவங்கள யாரையும் நம்ம வந்து தவறாக கைட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கான்ஷியஸாக அமைதியாக இருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப கத்தி பேசின விட ரொம்ப அமைதியாக இருக்கிற ரொம்ப பேராபத்து தெரியுமா உங்களுக்கு? அது வெடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கணும். பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப சமீப நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டங்களில் தாவேக்காவனுடைய கொடி அதிகமாக பார்க்குறோம். அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பேசுபொருள். கூட்டணி அமைப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஈவன் இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு அன்னைக்கு தான் பேசிட்டு வந்தார், அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார். ஆனால் இருந்தாலும் ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்ப அதிமுக பாஜகன்னு பல பேர் குரல் கொடுத்தாங்க. நான் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் விஜயோடு நெருங்குறத விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. விஜய் விரும்புகிறாரா, தாவேக்கா விரும்புதா அதிமுகவோடு நெருங்குவதற்கு? ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை பேசுவோமா? விஜய் அவருக்கான மாஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கான க்ரௌட் என்னென்னு தெரியும். இன்றைக்கி மக்கள் என்ன நடந்தாலும் அவர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் அவர் பக்கம் இருக்கிறாங்கன்றதெல்லாம் எல்லாம் தெரியும். விஜய் நான் அதிமுக கூட வரேன்னு சொன்னால் அதிமுக வேணுமா வேணாமா? கட்டாயம் வேணும் தான் சொல்லுவாங்க. பிஜேபி கூட வரேன்னு சொன்னா வேணுமா வேணான்னு சொல்லுவாங்க. கட்டாயம் வேணும் தான் சொல்லுவாங்க. திமுக பக்கம் வரேன்னு சொன்னா திமுக வேணும்னு சொல்லுமா வேணான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வேணும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு மாஸ் கிரவுட் இருக்கு. இப்போ இதுல என்ன புரியுது?
விஜய் வேணும் தான் எல்லா கட்சியும் நினைக்குது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாமே விஜய் வேணும் தான் நினைக்கிறீங்க. அப்போ அரசியலில் விஜய் தாக்கு பிடிப்பாருன்னும் போது இன்னைக்கு அரசியல விஜயா தான் மாறிட்டாரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது, இன்றைக்கு இவர்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு ஆசை இருக்குது, விஜய் நம்ம கூட பயணிச்சாக்கா கிளியராக திமுக சுத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு பிஜேபி இருக்க வரைக்கும் சாத்தியமே கிடையாது. ஓகே, அவர் அங்கே போகிறதுக்கான சாத்தியமே கிடையாது. அந்த பேச்சு பேசுகிறவனே கிட்ட வராதான்றான். ஃபேசிசம்ல சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த பேச்சு அந்த மணலில் இருக்கவனே கிட்ட வராதான்ட்டாரான். நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். ஸோ அது அந்த மாதிரி போக முடியாது தம்பி. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக வர்ற அரசியல் கட்சி தலைவர் எல்லாரோடையும் நட்பு பாராட்டுவதுன்றது வேற. அதனால் களத்தில் மக்களுக்காக யாரோட நிற்கிறோம், எது கூட நிற்கிறோம், என்ன மாதிரி விஷயத்தை நிற்கிறோன்றது வேறு. அப்போது விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். பிஜேபியின் பக்கம் போவதாகவும் கிடையாது, திமுக முடிக்காமல் விட போகிறதும் கிடையாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவரை சார்ந்து இன்னைக்கு அரசியல் கட்சி களம் மாறிக்கிட்டே வருது. கமலஹாசன் இப்போ விமர்சிக்கிறதே கிடையாது தெரியுமா விஜய் நேரடியாக. திருமாவுடைய விமர்சனமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஆனால் திரும்ப வந்து இனிமேல் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன். அவரை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அவர் அங்கேயே இருந்துட்டு போட்டோம். காங்கிரஸோடைய ஸ்டேட்மெண்ட் மாறிக்கிட்டே வருது, டிடிவியோட ஸ்டேட்மெண்ட் மாறுது, ஓபிஎஸோட ஸ்டேட்மெண்ட் மாறிடும். அவருக்கு வேறு வழியிலங்கிட்டு தான் வந்தாகணும். ஐஜேகே கட்சியோடைய தலைவர் பாரிவேந்தர் வந்து முழுக்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மனநிலைக்கு மாறிட்டார். ஓகே, ஃபஸ்ட்டு சுற்றுப்பயணம் போனப்போ அவர் போட்ட பதிவு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சுற்றுப்பயணத்திற்கு வாழ்த்துக்கள்னு போட்டார். கரூர் டிசாஸ்டருக்கு வந்து அவர் போட்ட பதிவு குழந்தைகள் கல்லூரியிலே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுடைய முழு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு படிச்சிட்டாரு. முடிக்கிற வரைக்கும். இப்பயும் புதிய தலைமுறை முடக்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? ஓகே, யார் அது புதிய தலைமுறை? மாறி வந்துடுது. ஓகே, இந்த அரசியல் உங்களுக்கு புரியுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போது எல்லாரும் விஜயை நோக்கி வருவதற்கான தயாராக இருக்கிறாங்க. விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நான் போய் இன்னொருத்தர் கூட சேர்ந்து அவங்கள வளர்த்து விட்டுட்டு மறுபடியும் அதே கொலாப்ஸ்டு அதே டிசாஸ்டர் ஆட்சியை கொடுக்க விரும்பலை. நான் மக்களுக்கு வந்ததே எல்லா வருமானத்தை விட்டு வந்தே நல்ல விஷயம், அவனை கொண்டு போய் நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணும். அப்போது கண்ட்ரோல் என் கையில் இனிமேட்டு இருந்தால் தான் செய்ய முடியும்னு ரொம்ப தெளிவாக இருக்காருன்னும் பொழுது நாளைக்கு ஒரு வேளை அதிமுக பிஜேபி விட்டுட்டு வெளியில் வந்துச்சுன்னா அன்னைக்கு பார்த்துக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் இங்கே அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, என்னோட வாங்க, உங்களுக்கு அதிகார பகிர்வு தந்து நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்கலாம். இவ்வளோதான். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறப்ப உதயநிதி ஸ்டாலினை பேசியிருந்தார். பால்டாயில்லாம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு பேசியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? இல்லை, எடப்பாடி அவர்களோட இப்போ வந்து அவரை ரொம்ப இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரால் பேச தெரியாதுன்ட்டு ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க திமுகவில் உள்ள நபர்கள். பேச்சாளர்களும் சரி, உதயநிதியுமே ரொம்ப அக்ரெசிவாக ஒரு மாதிரிலாம் பேசியிருந்தார். இன்றைக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, நீ யார் உதயநிதி? கலைஞருக்கு பேரன், ஸ்டாலினுக்கு மகன். அதை தாண்டி கட்சிக்காக நீ என்ன வேலை செஞ்சு, அரசியல் மக்களுக்காக நீ என்ன வேலை செஞ்சுருக்கிற? உன் கட்சியில் நீ வேலை செய்யாமல் என்னமோ பண்ணிட்டு போ, மக்களுக்கு நீ என்ன வேலை செஞ்சுருக்க இது வரைக்கும்? என்ன உருப்படியாக பண்ணிட்ட? பால்டாயெல்லாம் நம்மளை பற்றி பேசுது அப்படின்னு ஒரு வார்த்தையை அழகாக சொல்லிட்டு போயிட்டார். இது என்ன மாதிரி அப்படின்னா, இது வரைக்கும் உதயநிதி எப்படியோ ஒரு விமர்சிச்சிருந்தாரு. அதெல்லாம் மைண்டில் நிற்கவே நிற்காது. உதயநிதி வேற ஏதாவது சொல்லியிருந்தாலும் நிற்காது. என்ன பால்டாயின்ட்டாரு? அது வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அந்த வரலாறு என்னன்னு தான் இப்போ எல்லாம் பார்ப்பான். அடடடா, இவரை கொண்டு போய் சிஎம்மாவோ டெப்டி சிஎம்மாவோ உட்கார வச்சுட்டு நம்மளும் நாளைக்கு பால்டாயில் குடிக்குதாடா யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? ஒரு அரசியல் தலைவன் நல்ல எஜுகேட் பண்ணணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, இந்த பண்ணன் சீமான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம், இப்படி இப்போ கூட இன்னைக்கு கூட பேசியிருக்காரு, நான் வந்து ரசிகர்களை சந்திக்கிறவன் இல்லை தம்பி, மக்களை சந்திக்கிறவன். உனக்கு ரசிகனே இல்லையா? முதல்ல அதான் யதார்த்தம். நீ மக்களை சந்திக்கிறனா, ஆமாம், மக்கள் தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன் உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுக்கல மக்கள்? எப்பா இவ்வளோ பெரிய கட்சி, ஒரு 4-5 வாட்டி போட்டிங்க எல்லாத்துலேயும் மாறி ஒத்த எம்எல்ஏ கொடுக்க மாட்டுறாங்க, ஒத்த எம்பி. ஆனால் அதை கூட விடு, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு கவுன்சிலரு, எதுக்குமே வழிவகையில்னா என்ன அர்த்தம்? நிலைத்தன்மை இல்லை உங்களிடம். மக்கள் ஏற்றுக்கல. உங்களுக்கு தெரியும், சமயமாக ஒரு ஊடகம் நடத்தின நிகழ்ச்சியிலே வந்து விஜய் ஃபோட்டோ காமிச்ச போது அந்த மகளிர் கல்லூரி ஆர்ப்பரித்ததும் சீமான் ஃபோட்டோ காமிச்சும் போது விழுந்து தமிழிசை உட்பட சிரிச்சாங்க. ஓகே, அப்போ உங்களை என்னவா பார்க்குறான் இன்றைக்கி வந்துன்னு பார்த்தாக்கா, ட்ரோலாக, காமெடியாக, என்டர்டெயின்மெண்ட் சோர்ஸாக உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் பொழுது இது இல்லை தலைவர். இன்றைக்கி எடப்பாடி நின்று அடிக்கிறாரு பார்த்தீங்களா, விஜய் நின்று அடிக்கிறாரு பார்த்தீங்களா? அப்படி அடிக்கணும், நிற்கணும். ஒரு கொள்கையில் எடுத்துகிட்டு அந்த கொள்கையில் உறுதியாக நின்று நீங்கள் அதுக்கு அடுத்த வேலையை பார்த்தா தான் உங்களை மக்கள் நம்புவான். நீ போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் தம்பி இறந்தவங்க வீட்டில் தான் துக்கம் விசாரிக்க போவோம், கரெக்டுங்களா? இப்போ விஜய் அப்படி தானே போக போகிறாரு. முத்து இறந்தாரு, ஸ்டாலின் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கிற நீ? இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?
இறந்தது யார்? முகாமுத்து. அவர் வீட்டுக்கு போய் நீ அவங்களோட பிள்ளைகளையோ அவங்க மனைவியோ பார்த்து நீ துக்கம் விசாரிச்சிங்களா? ஸ்டாலின் போய் உட்காந்து விசாரிக்கிறேன். ஏப்பா அவருக்கு இவருக்குமே கனெக்ஷன் இல்லாமல் பல காலம் போயிட்டு இருக்கிறது ஊருக்கே தெரியும். கரெக்டா? இது என்ன குரலி வித்த? இது நாங்கள் நம்பணுமா? இந்த அரசியலாக நம்புறதுக்கு வரல தம்பி. நான் சொல்கிறது திரும்பவும் அதான். விஜய் காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்குறது தயாராகிட்டார். வாரியர்ஸ் நிற்கிறாங்க, மக்கள் அவர் பக்கம் நிற்கிறாங்க. நிச்சயமாக 2026 பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். பார்ப்போம்ண்ணே. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஜாம்பவான் நேயர்களுக்காக இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிண்ணே.